Hi everybody, I am our Malini. This is your Malini Simple Grammar class. நம்ம கிளாஸில் லாஸ்ட்டாக வந்து செக்ஷன் 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா when the trees walked ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ do you know பார்ட் மட்டும் பெண்டிங் இருந்து. ஸோ அதில் பார்த்துட்டு நம்ம we are going to see the section 3 next வீடியோவில். சரியா? ஸோ shall we see the today's class? ஸோ த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்திங்கன்னா இப்போவும் பார்த்திங்கன்னா 325 குளோபலி த்ரெட்டர்டு ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, அதாவது விலங்குகளாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும், அந்த ஃப்ளோரா அப்படிங்கிறது தாவரங்கள், ஃபவுனாங்கிறது விலங்குகள், எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாழ்விடமாக இருக்குது, புகழிடமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து செடிகள் கொடிகள், நீங்கள் அமேசான் காடுகளில் பார்த்திங்கன்னா டீப் ஃபாரஸ்ட் தான், அது ரொம்பவே வந்து அடர்த்தியான காடு. உள்ளே போய் வெளியில் வந்தோம்னா எங்கே போகிற எந்த வழினே தெரியாது. ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஃபாரஸ்ட் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் ரஸ்கின் பாண்டோட அந்த ஒரு கிராண்ட் ஃபாதரோட பெரிய ஒரு ஆம்பிஷனாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கிராண்ட் ஃபாதரும் அவரும் வந்து அந்த செடி கொடிகளை வந்து இந்த மாதிரியான அழகான ஒரு ஐலாண்டில் வந்து நட்டுட்டு இருக்கும்பொழுது அப்போ சொல்லுவாங்க, ஒரு வேளை செடி கொடிகளே இல்லாத நிலைமை, டெசர்ட் மாதிரி இருக்கிற அந்த ஒரு பூமியை பார்த்தா கண்டிப்பாக அது ரொம்பவே கஷ்டம்தான், அது ஒரு கொடுங்கனவு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிராண்ட் ஃபாதருக்கு ரஸ்கின் பாண்டு என்ன பண்ணுறாருன்னா செடிகள் வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் செக்ஷன் 2ல் பார்த்தோம். ஸோ என்னென்ன செடிகள்னு பார்த்தீங்கன்னா லேபர்னம் அண்ட் கோரல் ட்ரீ சாப்ளிங்ஸ் அண்ட் டேமரின் அண்ட் ஸ்மால் மேங்கோ ட்ரீ சாப்ளிங் எல்லாத்தையும் வந்து நட்டு வைக்கிறாங்க. அண்ட் செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா த மான்சூன் சீசன் வாஸ் த டைம் ஃபார் ரேம்பிளிங் அபவுட், அதாவது மான்சூன் சீசன் மழை காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் அங்கேயும் இங்கேயும் வந்து மழை தண்ணி பெருக்கெடுத்து ஓடும். அட் எவ்ரி டர்ன் தேர் வாஸ் சம்திங் நியூ டு சி, ஒவ்வொரு இடங்களும் பார்த்தோம்னா புத்தம் புதுசாக செடி கொடிகளில் வளர்ந்து அழகாக காட்சி அளிக்கும் இல்லையா, ஒவ்வொரு இடமும் புதுமையாக தோன்றும். ஸோ அந்த மான்சூன் சீசன், மான்சூன்கள் ரெய்னி சீசன். அவுட் ஆஃப் த எர்த் அண்ட் ராக் அண்ட் லீஃப்லெஸ் பவுஸ் த மேஜிக் டச் ஆஃப் த ரெயின்ஸ் ஹட் brought லைஃப் அண்ட் கிரீனிஷ், அதாவது நம்ம பூமியில் இருக்கிற அந்த ஒரு செடி கொடிகள் எல்லாமே வந்து எப்படி வளருதுன்னா இந்த மழை காலத்தில் அந்த பாறைகளில் கூட பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இல்லை கிளைகளே இல்லாத அந்த ஒரு மரங்களில் கூட பார்த்தீங்கன்னா அழகாக மேஜிக் மாதிரி வந்து இந்த ரெயின் ஃபால் டச் பண்ண உடனே அப்படியே பச்சை பசைன்னு மாறிடுது அப்படிங்கிறாங்க. யூ குட் சி த ப்ராட் லீவ்டு வைன்ஸ் க்ரோயிங், அதாவது செடி கொடிகள் அதாவது வளர்றது மாதிரி இங்கே திராட்சை கொடியில் பார்த்தீங்கன்னா அதோட இலைகள் அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்கிறத பார்க்க முடியும், வளர்ந்து அழகாக பெருசாக இருக்குங்கிறாங்க. பிளான்ஸ் ஸ்ப்ராங் ஆஃப் இன் த மோஸ்ட் அன்லைக்லி ஆஃப் பிளேசஸ், செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா பக்கம் நம்ம வேண்டாங்கிற இடத்துல எல்லாமே பரவி கிடக்கும். அப்படியே நம்ம ரெண்டு பக்கம் ஸ்ட்ரீட்ல எல்லாம் பார்த்தோம்னா அழகாக வந்து புல் அது இதுன்னு முளைச்சி கிடக்கும் மழை பெஞ்சுன்னா. அந்த ரெயின்ஃபாலுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எ பீப்புள் வுட் டேக் ரூட் இன் த சீலிங், அதாவது மேலே நம்ம எவ்வளோ உயரமாக வளர முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு வந்து அரச மரம் ஆலமரம் எல்லாமே வளருங்கிறாங்க. எ மேங்கோ வுட் ஸ்ப்ரவுட் இன் த விண்டோ சில், அதாவது நம்மளோட ஜன்னலில் நம்ம விண்டோ சில் வச்சுருக்கோம்லே, அந்த விண்டோ சில் அந்த மேலே வந்து ஸ்லாப் மாதிரி இருக்கும், அதில் கூட வந்து பரவி வரும் அப்படிங்கிறாங்க. We did not like to remove them but they had to go if the house was to be kept from falling down, அதாவது நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ண வந்து நம்ம வந்து விருப்பப்பட மாட்டோம், ஏன்னா பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், க்ரீனிஷான அந்த ஒரு வியூவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ வீடே வந்து இடிஞ்சு விழுந்தா கூட வந்து கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து மரம் செடி கொடிகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் இந்த செக்ஷன் 3ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் எ ட்ரீ தட்ஸ் ஆல் ரைட் பை மீ செட் grandmother crossly, but I like having a roof over my head and I'm not going to have my roof brought down by the jungle. கிராண்ட்மதர் வந்து இதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. எதிர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மரம் செடி கொடிகளோட வாழணும்னு ஆசைப்படுறீங்க, ஓகே, எனக்கு வந்து என்னென்னா நம்மளோட வீட்டில் வந்து ஆலமரம் அரச மரம் எல்லாமே விழுது விட்டு பயங்கரமாக வந்து நம்மளோட பங்களாவோட அந்த ஒரு மெயின் பில்டிங்கே வந்து டெஸ்ட்ராய் பண்ண பார்க்குது. ஸோ அடர்ந்த காட்டுகளில் வந்து என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த மரக்கூரைகளில் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ she had to remove the boughs of the பீப்பிள் ட்ரீ அண்ட் ஆல்சோ பேனியன் ட்ரீ, அந்த ரெண்டு மரங்கள்லாம் இருந்தே அதோட அந்த ஒரு கிளைகளை வெட்டணும், அதை ஒரு வேரோட பிடுங்கி எறியணும் அப்படிங்கிறது சொல்லிகிட்டே இருக்காங்க. they came the second world war and I was sent away to the boarding school. அப்போ தான் செகண்ட் வேர்ல்டு வார் வருது. அப்போ வந்து ரஸ்கின் பாண்டை வந்து எங்கே அனுப்பிடுறாங்கன்னா போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. அண்ட் டியூரிங் த ஹாலிடேஸ்
ஐ வென்ட் டு லீவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. டெல்லியில் போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா வசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மீன் வைல் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் சோல்டு த ஹவுஸ் அண்ட் வென்ட் டு இங்கிலாந்து. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேராடூனில் இருக்கிற அந்த பங்களாவை விட்டுட்டு எங்கே போயிட்டாங்கன்னா இங்கிலாந்துக்கு போய் ஷிஃப்ட் ஆகி அங்கே இருக்கிற அவங்களோட வீட்டில் வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. And 2 or 3 years later, 2-3 வருஷத்துக்கு அப்புறம் I too went to England and I was away from India for several years. இங்கிருந்து வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் கனெக்ஷனே இல்லாமல் நான் போய் அங்கே செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. சம் இயர்ஸ் லேட்டர் ஐ ரிட்டர்ன் டு டேராடூன். 2-3 வருஷம் கழிச்சு நான் வந்து அங்கே போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனக்கு ஞாபகம் வருது, தாத்தாவோட ஞாபகம், டேராடூனுக்கு நான் ரிட்டர்ன் ஆகுது, திரும்பி வரேன். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விசிட்டிங் த ஓல்டு ஹவுஸ் இட் ஹேடின் சேஞ்ச்டு மச். ஐ வாக்ட் அவுட் ஆஃப் டவுன் டுவர்ட்ஸ் த ரிவர் பெட். கொஞ்சம் வருஷம் கழிச்சு வந்தா அந்த ஓல்டு ஹவுஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நான் விசிட் பண்ண ஓல்டு ஹவுஸை பார்க்குறேன். அது எந்த சேஞ்சும் ஆகலை. பட் நான் வந்து இந்த நதி படுக்கையோரம், அதாவது நதிக்கரையோரம் நான் நடந்து போகும் பொழுது இட் வாஸ் பிப்ரவரி மந்த்து. ஸோ ஆஸ் ஐ லுக்ட் அக்ராஸ் த ட்ரை வாட்டர் கோர்ஸ் மை ஐ வாஸ் இம்மீடியட்லி காட் பை த ஸ்பெக்டாகுலர் ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் த கோரல் பிளாசம். ஸோ வேகமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பெக்டாகுலர் அப்படின்னா ஐ கேச்சிங். ஸோ வேகமாக வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கோரல் பிளாசம்ஸ், அது அழகாக வந்து செடிகள் பூத்து குலுங்கிறத பார்த்துட்டு அவரோட கண்கள்லாம் அப்படியே பயங்கரமாக வந்து ரொம்ப அப்படியே அட்ராக்ட் ஆகி அப்படியே அந்த செடிகளோட அந்த பூக்கள் மேலேயே இருக்குது. இன் கான்ட்ராஸ்ட் வித் த ட்ரை ரிவர் பெட் த ஐலாண்ட் வாஸ் ஸ்மால் கிரீன் பாரடைஸ். ஆக்சுவலி வந்து சம்மர் சீசனில் அந்த ரிவர் பெட் வந்து ட்ரையாக தான் இருக்கும். மான்சூன் சீசனில் தான் நிறைய மழை பெஞ்சு அங்கே ஃபுல்லாக தண்ணி வழிஞ்சோடும். அந்த டைமில் தான் இவங்க வச்ச அந்த சாப்ளிங்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஐலாண்டு ட்ரையாக இருந்த அந்த ஐலாண்டே வந்து ஸ்மால் கிரீன் பாரடைஸ், சின்ன ஒரு அழகான பச்சை பசையில் இருக்கிற சொர்க்கம் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. வென் ஐ வென்ட் அப் டு த ட்ரீஸ், நான் வந்து ட்ரீ கிட்ட எல்லாம் போய் பார்த்தா கூட ஐ நோட்டீஸ் தட் சம் ஸ்குரில்ஸ் வேர் லிவிங் இன் தெம். தாத்தா சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஸ்குரில்ஸ், அணில் இருக்குது, கோயில் இருக்குது, க்ரோ, பெஸ்டன்ட் இருக்குது, சேலஞ்சர் மீ வித் எ மெலோ ஹூ ஆர் யூ. எல்லா பேர்ட்ஸும், குயிலாக இருக்கட்டும், மயிலாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பேர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் யார் நீங்கன்னு கேட்குற மாதிரி இருந்தது அப்படின்னு ரஸ்கின் பாண்ட் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க கிராண்ட் ஃபாதரோட அவங்க நட்டு வச்ச அந்த சாப்ளிங்ஸ், அந்த ஞாபகம் அவங்களுக்கு வந்து அப்படியே ரீகலெக்ஷன் ஆகுது. பட் த ட்ரீஸ் சீம்டு டு நோ மீ, தே விஸ்பர்ட் அமாங் themselves and beckoned me nearer. அந்த மரங்கள் எல்லாமே என்னை பார்க்குது. அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இலைதலைகளை அசைச்சு என்னை கிட்டவான்னு சொல்லிட்டு கஞ்சாட காமிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் லுக்கிங் அரவுண்ட் ஐ நோட்டீஸ் தட் அதர் ஸ்மால் ட்ரீஸ், வைல்ட் பிளான்ஸ் அண்ட் கிராசஸ் had sprung up under their protection. அங்கே பார்த்தோம்னா அந்த மரம் செடிகள் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புட்கள் அழகாக வளர்ந்துருக்குது. அங்கே கீழே இருக்கிற அந்த ஒரு இடங்களையே பாதுகாக்கிற மாதிரி அழகாக இருக்குது புல்வெளிகள்லாம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. as the trees we had planted long ago had multiplied. அவங்க நட்டு வச்ச அந்த சின்ன சின்ன சாப்ளிங்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமாக வந்து மல்டிபிள் ஆயிருக்கு, பல மடங்கு பெருகி இருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. they were walking again. திரும்பவும் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. in one small corner of the world grandfather's dream had come true. So அந்த grandfather சொன்னாரே when the trees walked, மரங்கள் நடந்தால் அந்த மாதிரி மரங்கள் வந்து எல்லாமே அழகா துளிர் விட்டு தன்னோட கிளைகளை பரப்பி அங்க வந்து அழகா இருக்கு அப்படிங்கிறது தான் when the trees walked அப்படிங்கிற கிராண்ட் ஃபாதரோட அந்த ஒரு கனவு, அது ஸ்மால் பேரடைஸா வந்து மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில ஃபுல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we have to make many trees, we should not cut trees at the same time. If you want to cut any tree, you should plant instead of the cutting tree. என்ன ட்ரீயை நம்ம கட் பண்றோமோ அதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்துல in other places also we can plant a tree. No, வேற இடத்துல கூட நம்ம வந்து பிளான் பண்ணலாம் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. ஸோ வித்தவுட் trees we can't expect the rainfall. So rainfall is the important one for all the human being, no. ஸோ எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதை சொல்லி தான் இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் க்ளோசரி முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் புக் பேக் எக்ஸசைஸ் தான் பார்க்கலாம். ஸோ ரேம்பிளிங் அப்படின்னா வாண்டரிங், அலைந்து திரிகின்ற. ஸ்ப்ரவுட்னா when seeds begin to grow into small plants, முளை விடுதல். ஸ்பெக்டாகுலர், ஐ கேச்சிங், கண் கவர்கின்ற. பெக்கண்ட் டு சிக்னல், அழைத்தல். தட்ஸ் ஆல் த டுடேஸ் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து புக் பேக் எல்லாம் பார்த்துட்டு, ஸோ கிராமர் பார்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட்ஸ் இருக்குது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ், 4 types ஆஃப் சென்டென்சஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தட்ஸ் ஆல் த டுடேஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், see the full video carefully.